I'll tell you one story from my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கதை உங்களுக்கு சொல்லுகிறேன். When I was converted at the age of 19 and a half, 19 வயதா இருக்கும் பொழுது நான் மனம் திரும்பினேன். I was an officer in the Navy at that time. அந்த நேரத்திலே நான் கப்பற்படையிலே நான் ஒரு அலுவலராய் இருந்தேன். Used to earn a lot of money. நிறைய பணம் சம்பாதித்தேன். And I was not married. அப்பொழுது எனக்கு திருமணமாகவில்லை. And before I was converted, we would go to cinemas and so many things like that. மனம் திரும்புவதற்கு முன்பதாக சினிமாவுக்கு எல்லாம் போவோம். So when I was converted, ரட்சிக்கப்பட்ட பிறகு I decided I am not going to cinemas anymore. இனிமேலும் நான் சினிமாவுக்கே போக மாட்டேன் என்று தீர்மானித்தேன். So a few days after I was converted, ரட்சிக்கப்பட்ட ஒரு சில நாட்கள் தான் ஆனது. I was living in the naval base. நான் அங்கே அந்த நேவல் பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பற்படை அந்த தரையில் நான் வாழ்ந்து வந்தேன். Inside the naval base we had our own cinema theater for all the Navy people. எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேவல் பேஸுக்குள்ளாகவே சினிமா அரங்கங்கள் இருந்தது. And two of my friends came to me. என்னுடைய நண்பர்களே ரெண்டு பேர் என்னிடத்தில் வந்தார்கள். And said, there is a good cinema this evening, let us go there. இன்னைக்கு சாயந்திரம் புது சினிமா ரிலீஸ் ஆக போகுது, போவோம் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். I didn't want to go. நான் போக விரும்பவில்லை. But I did not have the courage to tell them I am a Christian now, I don't go to the cinema. நான் இப்பொழுது கிறிஸ்தவனாகி விட்டேன், சினிமாவுக்கு போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. Because the previous week I was myself taking them to the cinema. அதுக்கு முந்தின வாரம் நானே அவங்களை வாங்கடான்னு சொல்லி சினிமாவுக்கு கூட்டிட்டு போனேன். And they would have thought something wrong with me that I suddenly say I don't go to the cinema. நான் இனிமேல் சினிமாவுக்கு போக மாட்டேன் என்று சொன்னால் என்ன கோளாறாகி விட்டது என்று சொல்லி எண்ணுவார்கள். So I was a coward. ஆகவே நான் ஒரு கோழையாய் இருந்தேன். Sometimes we can be like that. சில சமயத்தில் நாமும் அப்படி இருக்கலாம். Ashamed to admit that I've given my life to Christ. என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்வதற்கு வெட்கப்படலாம். So I kept quiet. ஆகவே அமைதியாக இருந்தேன். And I started walking with them to the cinema theater. சினிமா போவதற்கு நடந்து போய் கொண்டிருந்தேன். And in my heart I was praying quietly. என்னுடைய உள்ளத்திலே அமைதியாக தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். Oh God, please save me from this situation. I don't know how you'll do it, but save me. ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை எப்படியாவது தப்புவித்தருளும் ஆண்டவரே, எப்படி நீர் தப்புவிப்பீர் எனக்கு தெரியாது. I don't want to go, Lord. ஆண்டவரே நான் போக விரும்பவில்லை. But I don't have the boldness to tell them I don't want to go. நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை ஆண்டவரே. Have you found yourself in some situation like that? இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா, உணர்ந்திருக்கிறீர்களா? Anyway, it was about 15 minutes walk to the cinema theater. சினிமா தியேட்டருக்கு நடக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். I kept on saying, I don't want, Lord, save me, save me, save me. ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், விடுதலையாக்கும், நான் போக விரும்பவில்லை என்று ஜெபித்துக் கொண்டே போனேன். And when we came to the cinema theater, சினிமா தியேட்டருக்கு வரும்பொழுது there was a big notice there. அங்க ஒரு பெரிய அறிவிப்பு போடப்பட்டிருந்தது. Today's cinema is cancelled. இன்றைக்கு சினிமா ரத்து செய்யப்பட்டு விட்டது. And they were so sad. அவங்க ரொம்ப துக்கமாகி விட்டார்கள். I was so happy. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். And I came to my room and I knelt down and I said, Lord, thank you so much. What a miracle you did for me. ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து விட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த அறையிலே வந்த உடனே முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். 1000 people in the naval base could not see a cinema just because of me. இந்த ஒரு ஆளுக்காக நேவல் பேஸ்ல வாழ்ந்த 1000 பேர் அன்னைக்கு சினிமா பார்க்க முடியல. Because I was praying. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I saw there what all God will do for one person. ஒரு நபருக்காக தேவன் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். But then when I was praying, the Lord also told me something else in my heart. ஆனால் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் வேறு ஒன்றையும் என்னிடத்திலே பேசினார், உள்ளத்திலே பேசினார். Next time they call you to go, அடுத்த முறை உன்னை சினிமா பார்க்க முடியாது கூப்பிட்டால், I will not cancel the cinema. நான் சினிமாவை ரத்து செய்ய மாட்டேன். You yourself will have to tell them I am not going. நான் போக மாட்டேன் என்று நீயாகவே சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனாகவே சினிமா பார்க்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். This one thing encouraged me so much. இந்த ஒரு காரியம் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தியது. That I became so bold. நான் மிகுந்த தைரியமுள்ளவனாய் மாறினேன். Then when they called me, I could say, sorry, I'm not going to cinemas anymore. அதற்கு பிறகு அவர்கள் என்னை சினிமாவுக்கு கூப்பிட்டால் மன்னித்து விடுங்கள், நான் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். The reason I'm saying that is, இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. That if you stand for God, you don't know what all miracles God will do. நீங்கள் மட்டும் தேவனுக்கென்று உறுதியாக நிற்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினால் என்னவெல்லாம் தேவன் அற்புதம் செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது. That was one of the first miracles I experienced after I was born again. மனம் திரும்பின உடனே அனுபவித்த முதல் அற்புதம் அது. When you stand for the Lord,
நீங்கள் தேவனுக்கென்று நிற்கும் பொழுது He will do many miracles for you, உங்களுக்கென்று பல அற்புதங்களை அவர் செய்வார். which if you don't stand for the Lord, you'll never know. நீங்கள் தேவனுக்கென்று நிற்காவிட்டால் அந்த அற்புதங்களை அவர் செய்ய மாட்டார். You read in the Bible about the miracles God did for Daniel. தானியேலுக்கு தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்கள் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கலாம். Even though he ate only vegetables and water, he became stronger than the other people eating the rich food. வெறும் காய்களையும் தண்ணீரையும் மாத்திரம் அவர் சாப்பிட்டும் நல்ல திரட்சியான சாப்பாட்டை சாப்பிட்டவர்களை காட்டிலும் அதிக பலவானாய் தானியேல் மாறினார். Even when he was thrown into the lion's den, the lions could not touch him. தானியேல் சிங்கக்கவிலே போட்ட பொழுது சிங்கம் தானியேலை தொட முடியவில்லை. Those miracles because he stood for the Lord. தேவனுக்கென்று உறுதியாக நின்றபடினாலே தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார். You can also experience little miracles like that in your life. இதுபோல உங்கள் வாழ்க்கையிலே சிறு சிறு அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். So remember Daniel 1 verse 8. தானியேல் 1 நாம் வாசிக்கிறோம். Verse 8. 8ஆம் வசனத்திலே Daniel determined in his heart that he will not defile himself. தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டார். Remember that verse? அந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 1:8. Daniel 1 verse 8. தானியேல் 1:8. You must never forget that verse. ஒரு காலம் இந்த வசனத்தை மறக்க கூடாது. Say, I also determine in my heart I will not defile myself. என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்திலே நான் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. You know, sometimes we think I don't have any fellowship. சில சமயத்திலே நான் இருக்கிற இடத்தில் ஐக்கியமே இல்லை என்று சொல்லலாம். There is no good church where I'm living. நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே நல்ல சபை இல்லை. And the church service I go to is so boring. நான் அப்படியே அங்க இருக்கக்கூடிய சபையிலே போனாலும் அந்த சபையிலே ஆராதனை அந்த சபை கூட்டங்கள் போர் அடிக்கிறது. The elder is preaching such a boring sermon. அங்கே உள்ள மூப்பர்கள் மிகவும் போர் அடிக்கக்கூடிய பிரசங்களை செய்கிறார்கள். What about Daniel? தானியேலை குறித்து என்ன? He had no church, no sermon, nothing. தானியேலுக்கு சபை கூட்டமும் இல்லை, எந்த பிரசங்கமும் இல்லை. So don't make such complaints. The church is boring, sermon is boring. அவ சபை கூட்டம் போர் அடிக்கிறது, சபை பிரசங்கம் போர் அடிக்கிறது என்றெல்லாம் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். You சாக்கு போக்கு சொல்ல decide. வேண்டாம். I also, when I was a young man, I went to a church where every sermon was boring. நானும் வாலிபனா இருந்த பொழுது நான் போய் கொண்டிருந்த சபையிலே ஒவ்வொரு பிரசங்கமும் போர் அடிக்கத்தான் செய்தது. Let me ask you a question. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன். In Jesus' time, இயேசுவின் காலத்திலே there were a group of people called the Pharisees. பரிசேயர்கள் என்றதான ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். They were not spiritual. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. They just knew a lot of Bible. அவர்கள் வேதத்தை அதிகமாக அறிந்திருந்தார்கள். When they got up to preach in the synagogue, அங்கே தேவாலயத்திலே ஜெபாலயத்தில் அவர்கள் பிரசங்கிக்க எழுந்திருக்கும் பொழுது, do you think they preached very powerful, interesting sermons? அவர்கள் மிகவும் வல்லமையான சுவாரஸ்யமான பிரசங்களை செய்தார்கள் என்று எண்ணுகிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? அவள் நன்ற பரிசேயர்கள் எப்படி பிரசங்கித்தார்கள்? They preached boring sermons. அவர்கள் சலிப்பு தட்டக்கூடிய பிரசங்களை தான் செய்தார்கள். And do you know that Jesus went to that synagogue up to the age of 30? 30 வயது வரை அப்படிப்பட்ட ஜெபாலயத்துக்கு தான் இயேசுவும் சென்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? From the age of 12 12 வயது முறை to the age of 30. 30 வயது வரை. How many years is that? எவ்வளவு வருஷங்கள்? 18 years. 18 வருஷங்கள். How many? That was on Saturday they used to have their meeting. அந்த நாட்களிலே ஜெபாலயத்திலே சனிக்கிழமை தோறும் தான் கூட்டம் நடக்கும், ஓய்வு நாள். How many weeks in 18 years? 18 வருஷங்கள் என்று சொன்னால் எத்தனை வாரங்கள்? How many Saturdays? எத்தனை சனிக்கிழமை ஒரு வருஷத்திலே வருகிறது? More than 900, nearly 1000 Saturdays. கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான சனிக்கிழமைகள், கிட்டத்தட்ட 1000 பிரசங்கங்கள். So Jesus went 1000 weeks. 1000 வாரங்கள் அவர் சபைக்கு சென்றார். Listening to 1000 boring sermons. போர் அடிக்கக்கூடிய 1000 பிரசங்கங்களை அவர் அமர்ந்து கேட்டார். And he sat there. உட்கார்ந்து கேட்டார். He knew there's nothing in that sermon. ஆனால் அந்த பிரசங்கத்தில் ஒன்றுமே சரக்கு இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். But he lived a very pure life. ஆனாலும் அவர் ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். How did Jesus live in Nazareth? இயேசு நாசரேத்தில் எப்படி வாழ்ந்தார்? That is our example. அது அவர்தான் நம்முடைய மாதிரி. Our example is Jesus Christ. நம்முடைய மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So he did not complain, oh, these Pharisees are all preaching boring sermons. என்ன இந்த பரிசேயர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போர் அடிக்கக்கூடிய பிரசங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் குறை சொல்லவில்லை. This synagogue is full of all types of people who are not spiritual. இந்த ஜெபாலயமானது ஆவிக்குரியவர்களாய் இல்லாத பலவிதமான மக்களால் நிறைந்திருக்கிறது. Your local church may not be a good church. உங்களுடைய ஸ்தல சபை நல்ல சபையாக இல்லாமல் இருக்கலாம். But I want to tell you that synagogue was 10 times worse than your church. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுடைய சபையை காட்டிலும் அந்த ஜெபாலயம் 10 மடங்கு மோசமானதா இருந்தது. And those Pharisees sermons were 10 times more boring than your elders' sermons. உங்களுடைய மூப்பர் பிரசங்கிப்பதை காட்டிலும் அந்த பரிசேயருடைய பிரசங்கமானது
10 மடங்கு போரடிக்கக்கூடியதாக இருந்தது. But Jesus sat there. ஆனால் இயேசு அங்கே அமர்ந்திருந்தார். What do you think he did? அவர் அங்கே அமர்ந்து என்ன செய்தார் என்று எண்ணுகிறீர்கள்? I try to think. நான் எண்ணி பார்ப்பேன். What do I do when I'm listening to a boring sermon? போர் அடிக்கக்கூடிய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? I try to think about some other scripture and say, Lord, speak to my heart. வேறு வசனங்களை நான் எண்ணி தியானித்துக் கொண்டு ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். I remember once I was sitting in a meeting. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். And one man was preaching a very boring sermon. அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டு போர் அடிக்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார். He was saying, please turn to this particular chapter. ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் என்று சொன்னார். So I turned to that chapter. நான் அந்த அதிகாரத்தை திருப்பினேன். I said, Lord, I don't get anything from this sermon, but can you speak to me from the Bible? ஆண்டவரே இந்த பிரசங்கத்திலிருந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, இப்பொழுது நான் இந்த வேதத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்டேன். So not from the chapter he was reading. அவர் வாசித்துக் கொண்டிருந்த அந்த அதிகாரத்திலிருந்து இல்லை. But on the other side of the page I read something in the next chapter. அடுத்த அதிகாரத்திலே நான் வேறு ஒரு காரியத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். And the Lord really spoke to me. தேவன் உண்மையாலுமே என்னோடு கூட பேசினார். And I was so encouraged. நான் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டேன். So I found that even one boring sermon is going on there, but I could get something sitting there from God. ஆகவே ஒரு போர் அடிக்கக்கூடிய பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் ஒரு வார்த்தையை பெற முடிகிறது. So I think Jesus also must have got things like that when he sat through 1000 boring sermons. ஆகவே இயேசுவும் கூட இந்த 1000 பிரசங்கங்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட அப்படி அவர் எண்ணியிருந்திருப்பார், வார்த்தைகளை அவருக்கு கிடைத்திருந்திருக்கும். So you should never complain, my church is dead, the sermons are boring. அவனுடைய சபை மரித்த சபையா இருக்கிறது, பிரசங்கங்கள் எல்லாம் போர் அடிக்கிறது என்று சொல்லி ஒரு காலம் குறை சொல்லக்கூடாது. Look at Jesus' example. நீங்கள் இயேசுவுடைய மாதிரியை பின்பற்றுங்கள். And say, Lord, I don't need anybody to guide me and encourage me. ஆண்டவரே என்னை உற்சாகப்படுத்துவதற்கு வழி நடத்துவதற்கு யாரும் தேவையில்லை ஆண்டவரே. I've got a Bible. எனக்கு வேதம் இருக்கிறது. I can read it and the Holy Spirit can encourage me. நான் அதை வாசிக்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்த முடியும். That's wonderful. அற்புதமான காரியம். If you decide in your heart, I am not going to defile myself. நான் என்னை ஒரு காலம் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினால், follow in the footsteps of Jesus. இயேசுவுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றினால். See, another great example in the Old Testament is பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு பெரிய மாதிரி என்னவென்றால் is Joseph. யோசேப்பு. In chapter 39, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். Genesis 39. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். Even though it is not written about him that he decided not to defile himself, I'm sure that was his attitude. இங்கே தானியேலை போல இவரும் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று எழுதாமல் இருந்தாலும் கூட அதுதான் அவருடைய மனநிலை என்று நான் அறிந்திருக்கிறேன். He decided, I am not going to defile myself. என்னை ஒரு காலம் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானித்தார். And you read that chapter sometime. நீங்கள் இந்த அதிகாரத்தை சில சமயத்தில் வாசித்து பாருங்கள். There was this evil woman trying to tempt Joseph. அங்கே ஒரு தீமையான ஒரு ஸ்திரீ யோசேப்பை சதா சோதித்துக் கொண்டே இருந்தாள். In verse 7, Genesis 39:7. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். This woman looked with desire at Joseph. இந்த ஸ்திரீயானவள் யோசேப்பை மேல் கண் போட்டு பார்த்தாள். And you may find some girl like that looking at you. அதே போல சில பெண்கள் உன்னை பார்ப்பது போல இருக்கலாம். Joseph refused. ஆனால் யோசேப்பு மறுத்தார். Said no. இல்லை என்று மறுத்தார். Again and again, every day she tried. ஒவ்வொரு நாள் சோதித்துக் கொண்டே இருந்தாள் அந்த பெண். He said no. இல்லை என்று சொல்லிவிட்டார். That is how Joseph became a great man in God's eyes. இப்படித்தான் தேவனுடைய கண்களிலே யோசேப்பு பெரிய மனிதனாய் மாறினார். You have to learn to say no to temptation again and again and again. நீங்கள் சோதனை வரும்பொழுதெல்லாம் மீண்டுமாய் இல்லை என்று சொல்ல வேண்டும். Then one day God will give you a great ministry. ஒரு நாளிலே தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை உனக்கு ஒப்புக் கொடுப்பார். And if you fall, விழுந்து விட்டால் just repent and come back to God. மனம் திரும்பி தேவனிடத்திலே வா. Say, Lord, I'm sorry I fell. ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன், என்னை மன்னித்து விடும். Cleanse me in the blood. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். From now on I want to be wholehearted. இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே நான் முழு இதயமுடையவனாய் இருக்க விரும்புகிறேன். And if you fall again, get up again. மீண்டுமாய் விழுந்து விட்டால் மீண்டுமாய் எழுந்திருங்கள். And say, Lord, one of these days I will not fall. ஆண்டவரே வரக்கூடிய நாட்களில் நான் விழாமல் வாழப் போகிறேன் என்று சொல்லுங்கள். So it's a wonderful thing. ஆகவே இது அற்புதமான ஒரு காரியம். I'll ask my wife to say something to the sisters. சகோதரிகளுக்கு சகோதரி யானி அவர்கள் பேச முடியாது நான் கேட்கிறேன். There are warnings for brothers and sisters in the Bible. வேதத்திலே சகோதரர்களுக்கும் எச்சரிப்பின் வார்த்தைகள் உண்டு. Okay. It's good to hear about the decision that Daniel made. தானியேல் செய்த தீர்மானத்தை குறித்து
கேட்பது மிகவும் நல்லது. And when I was sitting here, I was thinking, for young girls, it's time for us to make some good decisions. ஆகவே இளம் பெண்களாக இருக்கக்கூடிய வாலிப பெண்களுக்கு இதுதான் நல்ல தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். I remember the days when I was in college. நான் கல்லூரியிலே வாழ்ந்த நாட்களை நான் எப்பொழுது நினைவுக்கு கொண்டு வருகிறேன். And I think of some of the decisions I had to make. நான் செய்ய வேண்டிய சில தீர்மானங்களை இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். And I want to encourage you in that area. ஆகவே இந்த பகுதியிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். For many girls, I think for most of us, a big temptation we face is in our thought life. அநேக வாலிப பெண்களுக்கு நாம் சந்திக்கக்கூடிய பெரிய சோதனை என்னவென்றால் நம்முடைய சிந்தை வாழ்க்கையிலே, எண்ணங்களிலே தான், மனதிலே. We keep on thinking unnecessary things which are not going to be true in our life, but we waste lot of time thinking about நம்முடைய that. வாழ்க்கையில உண்மையா இல்லாத பல காரியங்கள் நாம் எண்ணி பார்த்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோம். So we should purpose and decide in our heart like Daniel did. உள்ளத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும். Like Daniel did. தானியேல் செய்தது போல ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். And ask the Lord to give us help and grace to do that. அதை செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் உதவியையும் கிருபையும் நாம் கேட்க வேண்டும். We heard that how God gave Daniel wisdom. எப்படி தேவன் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பதை நாம் வாசித்தோம். In the book of James there's a beautiful verse which says யாக்கோபின் புத்தகத்திலே ஒரு அருமையான அழகான வசனம் உண்டு. If any of you lack wisdom, let him ask of God and he will give wisdom liberally. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறோமாய் தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று பார்க்கிறோம். We may not become the wisest woman in the world, but God will give us godly wisdom. நாம் உலகத்திலே மிகுந்த ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாய் மாறாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு தருவார். How to conduct ourselves as a godly girl. ஒரு தேவபக்தியுள்ள ஸ்திரீயாய் எப்படி வாழ்வது, நடந்து கொள்வது. We can ask God, Lord, give me that wisdom. ஆண்டவரே இந்த ஞானத்தை தாரும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். And help me to put away all the useless thoughts out of my mind. ஆண்டவரே என்னுடைய சிந்தையிலிருந்து பிரயோஜனமில்லாத, உபயோகமில்லாத எல்லா சிந்தைகளையும் வெளியே போட்டுவிட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. I found that one way I could do that was in spending the time to read God's word. அப்படி சிந்தை வாழ்க்கையை சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு ஒரு வழியை நான் கண்டுபிடித்தேன். என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரம் செலவு செய்வது. And as I read, God gave me some wonderful promises. அப்படி நான் வாசிக்கும் பொழுது தேவன் சில அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். I used to write down those verses and try to memorize them. அந்த வசனங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு நோட்ல எழுதுவேன், எழுதி மனப்பாடம் பண்ணுவேன். And I asked the Lord, give me strength so that I won't let any bad thoughts to come into my mind. ஆண்டவரே எந்த ஒரு கெட்ட சிந்தையும் என்னுடைய மனதிலே வராதபடிக்கு எனக்கு பலனை தாரும் என்று ஆண்டவரே. So if we fill our heart and mind with God's word, then the other bad things God will push it out. நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய மனதிலேயும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கெட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் வெளியே தள்ளுவதற்கு உதவி செய்வார். Another thing we can ask God to keep us pure is in the area of our friendships. இன்னொரு பகுதியிலே நம்மை சுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்றால் நம்முடைய நண்பர்கள். Nobody likes to be alone in the world. இந்த உலகத்தில் யாருமே தனியாக இருக்க விரும்புவதில்லை. We all like to have friends. எல்லாருமே நண்பர்களை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். And you see, if there's one girl standing alone by herself, she is very sad that nobody is her friend. ஒரு பெண் தனியாக ரோட்டில் நின்று கொண்டிருந்தால் யாருமே நண்பர்கள் இல்லையே இந்த பெண்ணுக்கு என்று சொல்லி துக்கப்படுவோம். But sometimes it's the friend which will make us fall into debt. அதே சமயத்தில் சில நண்பர்களே, சிநேகிதிகளே நம்மை விழச் செய்வார்கள். Some friends talk worldly things and சிநேகிதிகள் உலக பிரகாரமான காரியங்களை பேசுவார்கள். And they pull us away from the Lord. தேவனிடத்திலிருந்து நம்மை தூர இழுத்துக் கொள்வார்கள். So if you find there's any friend that is taking you away from the Lord, ask the Lord, Lord, please take away that friendship, break that friendship. ஏதாவது ஒரு சிநேகிதி, தோழி உங்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு தோழியாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த சிநேகத்துவம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே இதை என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். And if any friend is taking power over us and having control over us, then we தோழியும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தோழியாய் மாறினால் and pulling us away, then we are becoming that person's slave. அப்படி நம்மை தேவனை விட்டு தூர இழுத்து கொண்டு போனால் அந்த நபருடைய அடிமைகளாய் நாம் மாறுகிறோம். So we must say, Lord, you given me freedom, help me not to be a slave of anybody. ஆண்டவரே நான் யாருக்கும் அடிமையாய் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். And ask the Lord to give us good friends who will help us
like Daniel and his 3 friends, we can pray together. தானியேலும் அவனோடு கூட சேர்ந்த 3 நண்பர்களைப் போல அவனோடு கூட ஜெபிக்கக்கூடியவர்களைப் போல ஆண்டவரே எனக்கு நல்ல சிநேகிதிகளை தாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். And sometimes even some relatives may be the ones who will pull us away from the சில Lord. சமயத்திலே சில உறவினர்களும் நம்மை தேவனை விட்டு இழுக்கலாம், தூர தள்ளி விடலாம். If you come home and you see the TV is on, you must purpose in your mind, Lord, keep me away from all these distracting வீட்டுக்கு things. வரும்பொழுது ஆபாசமான காட்சிகள், கெட்ட தேவையில்லாத காட்சிகளை டிவியிலே பார்க்கும்பொழுது ஆண்டவரே இவைகளிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை இதிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். And go away from that area so that you won't be falling in that temptation. அந்த சோதனையை விழாதபடிக்கு அந்த இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு போய்விட வேண்டும். So I want to leave this challenge you with this word. If any of you lack wisdom, let him ask of God. ஆகவே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்திலே கேட்க கடவன் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து உங்களை சவாலிட விரும்புகிறேன். And keep me from making mistakes in my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில தவறுகளை செய்வதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேட்க வேண்டும்.